ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தொப்பையை குறைப்பதற்கான ரொம்ப ஈஸியான வழியை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் போட்டிருக்கு, அதையும் செக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொப்பையை குறைக்கும் தண்ணீர். தினமும் குறைந்தது 18 டம்ளர் தண்ணீர் குடித்தால் உடல் வறட்சி இல்லாமல் இருப்பதோடு உடலில் தங்கி இருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும். மேலும் அவ்வப்போது சீரான இடைவெளியில் தண்ணீர் குடித்தால் உடலின் மெட்டாபாலிசமானது அதிகரிக்கும். இதனால் வயிற்றை சுற்றி காணப்படும் கொழுப்பு குறைந்துவிடும். அதனால் மறக்காமல் டெய்லி நிறைய தண்ணீர் குடிங்க. உப்பை தவிர்த்து விடுங்கள். உணவில் அதிகப்படியான உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா உப்பு அதிகமாக சேர்ந்தால் உடலில் தண்ணீரானது வெளியேறாமல் அதிகமாக தங்கிவிடும். அதனால் உணவில் அதிகப்படியான உப்பு சேர்ப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். வேணும்னா அதற்கு பதிலாக உணவில் சுவையை கூட்டுவதற்கு மூலிகை மற்றும் மசாலாக்கள் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். தொப்பையை குறைக்கும் தேன். வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் உடல் மெலியும். ஒரு சின்ன குறிப்பு: கொதிநீரில் தேன் கலந்து குடிக்கக்கூடாது. மிதமான சூட்டில் மட்டுமே குடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றை சுற்றி தொப்பை ஏற்படுவதற்கு சர்க்கரையும் ஒரு காரணம். அதனால் உண்ணும் உணவுப் பொருளில் சர்க்கரைக்கு பதிலாக தேனை சேர்த்து கொண்டால் தொப்பை குறைவதோடு உடல் எடையும் குறையும். தொப்பை குறைய அன்னாசி பழம் மற்றும் ஓமம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னாசி பழம் 4 துண்டு, அப்புறம் ஓமம் பொடி 2 ஸ்பூன், இந்த இரண்டையும் தண்ணீரில் விட்டு கொதிக்க விட வேண்டும். அவை நன்கு வெந்தவுடன் அதை அப்படியே மூடி வைக்க வேண்டும். அப்புறம் 5 மணிக்கு எழுந்து அதை அப்படியே குடிக்க வேண்டும். மொத்தமாக குடிக்கணும். இப்படி தொடர்ந்து 1 வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஆனால் 1 மாதம் பண்ணிங்கன்னா தொப்பை மொத்தமாகவே குறைஞ்சிரும். தொப்பையை குறைக்க இஞ்சி சாறு. இஞ்சி சாறு 1 டம்ளர் மற்றும் தேன் 2 டீஸ்பூன். இந்த இரண்டையும் நன்றாக கொதிக்க வைத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இதை காலை உணவிற்கு முன் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் மற்றும் மாலை நேரம் 1 ஸ்பூன் குடித்து வர வேண்டும். இப்படி தொடர்ந்து 20 நாட்கள் செய்ய நல்ல மாற்றம் தெரியும். நான் சொன்ன 4 டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றை சூஸ் பண்ணி அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.